மிக குறைந்த லாபம் ஈட்டும் நிறுவனங்கள் மிக அதிக தொகைகளை தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்துள்ளன. அது குறித்த விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2019 முதல் 2024 வரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்த நிறுவனங்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் என்ற நிறுவனம் 1368 கோடி ரூபாய் அளவிற்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது. ஆனால் இதன் நிகர லாபம் 2021-22 49.43 கோடி ரூபாயாகவும் 2022-23 48.3 கோடி ரூபாயாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 410 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியுள்ள குயிக் சப்ளை செயின் நிறுவனத்தின் நிகர லாபம் 2021-22 22 கோடி ரூபாயாகவும் 2022-23 34 கோடி ரூபாயாகவும் உள்ளது. இந்த பட்டியலில் ஹால்டியா எனர்ஜி நிறுவனம் 377 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியுள்ளது. அதன் நிகர லாபம் 2021-22 333 கோடி ரூபாயாகவும் 2022-23 261 கோடி ரூபாயாகவும் இருந்தது. 224 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ள எக்ஸஸ் மைனிங் நிறுவனத்தின் நிகர லாபம் 2021-22 1227 கோடி ரூபாயாகவும் 2022-23 வெறும் 34 கோடி ரூபாயாகவும் இருந்தது. அதேபோல் 192 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியுள்ள எம்கேஜி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 2021-22 வெறும் 2 கோடி ரூபாயாகவும் 2022-23 51 கோடி ரூபாயாகவும் இருந்தது. அந்த நிலையில் குறைந்த லாபம் ஈட்டும் நிறுவனங்கள் மிக அதிக தொகைகளை கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்தது எப்படி என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.